கேரளாவின் கொச்சி அருகே நடுக்கடலில் நச்சு ரசாயன வாயு கண்டெய்னர்களுடன் விபத்திற்குள்ளான கப்பல் தற்போது மேலும் சாய்ந்து மூழ்கத் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், தற்போது இந்த மீட்பு பணிகள் என்பது எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தற்போதைய நிலை என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, லைபீரியா நாட்டுக்கு சொந்தமான இந்த எம்எஸ்சி எல்சா 3 என்ற பெயரை கொண்ட இந்த கப்பலானது கொச்சியிலிருந்து சரியாக 38 நாட்டிக்கல் கிலோமீட்டர் தொலைவில் நேற்று ஏற்பட்ட கடும் அந்த அலையின் காரணமாக அந்த கப்பலில் அதிகமாக நீர் ஏறியது. இதனால் அது வலதுபுறம் நேற்று சுமார் 26 டிகிரி சாய்ந்து அந்த கப்பலில் இருந்த அந்த கண்டெய்னர் எல்லாம் கடலில் கலந்தது. அதைத் தொடர்ந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் பெரும்பாலும் நேற்றே மீட்கப்பட்டன. அதில் 3 பேர் மட்டும் நேற்று கப்பலில் இருந்தனர். அதாவது மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் போது அவர்களின் உதவி தேவைப்படும் என்று கேப்டன் உட்பட 3 பேர் அந்த கப்பலில் இருந்தனர். ஆனால் இன்று காலை அந்த கப்பலானது மேலும் வலதுபுறம் சரிந்து தற்போது மூழ்க தொடங்கி இருக்கிறது. இதனால் அந்த கப்பலில் எஞ்சியிருந்த 3, அதாவது இந்த கப்பலின் கேப்டன் உட்பட அந்த 3 பேரும் மீட்கப்பட்டு சுமார் அந்த கப்பலில் இருந்த 24 பேரும் தற்போது முற்றிலுமாக மீட்கப்பட்டு தற்போது நிலைமையை இந்திய கடலோர காவல்படையானது கண்காணித்து வருகிறது. மிக முக்கியமாக நாம் இதில் பார்க்க வேண்டியது இந்த கப்பலில் சுமார் 640 கண்டெய்னர்கள் இருக்கின்றன. அதில் சுமார் 13 கண்டெய்னர்களில் நச்சு ரசாயனங்கள் இருப்பதாக தற்போது அந்த கப்பல் நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த கப்பல் பயன்பாட்டிற்காக சுமார் 84 மெட்ரிக் டன் டீசலும் சுமார் 300 மெட்ரிக் டன் ஃபர்னஸ் ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த கச்சா எண்ணெயும் அதில் இருக்கின்றன. கப்பல் ஒருவேளை மூழ்கும் பட்சத்தில் முதலில் இந்த கப்பல் பயன்பாட்டுக்கு வைத்திருந்த அந்த டீசல் மற்றும் அந்த ஃபர்னஸ் ஆயில் தான் முதல் கடலில் கலக்கும். அதை எப்படி சமாளிப்பது, அப்படி ஏற்படும் பட்சத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை தற்போது இந்திய கடலோர காவல்படையானது திட்டங்களை தீட்டி வருகிறது. அதே போல இந்த கப்பலை மூழ்காமல் தடுப்பதற்கு நேராக அந்த கப்பலை மேலும் நேராக நிறுத்துவதற்கான பணிகளையும் தற்போது தொடங்கியுள்ளன. இந்த எம்எஸ்சி அந்த கப்பல் நிறுவனமானது மேலும் 2 கப்பல்களை அனுப்பி இந்த சால்வேஜிங் ஆபரேஷன்ஸ் என்று சொல்வார்கள் அந்த பணிகளுக்கு உதவுவதற்காக அந்த கப்பல் நிறுவனம் தங்களது 2 கப்பல்களை அனுப்பியுள்ளது. அதே போல இந்திய கடலோர படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள் தற்போது இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. தற்போது வரை அது மேலும் சரிந்து மூழ்க தொடங்கி இருப்பதாகத்தான் கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவல் தெரிவிக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.